ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு இருக்கு பாருங்க, என்ஆர்பிலேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்னமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. சித்தாலேருந்து 26 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 26 வேகன்சி ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 4/3/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா 56,100 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக ரிசர்வேஷன் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் மேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் மேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அதை பற்றி அறிவிச்சிருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சிலாம் இருக்காங்க பாருங்கள். 59 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதர் கேட்டகரி 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கான கல்வி தகுதி, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள். அதாவது இப்போதைக்கு சித்தா இருக்க பாருங்கள், அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் ஷுட் போசஸ் த ஃபாலோவிங் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன். இந்த மெடிக்கல் ஆஃபீஸ் சித்தாக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் HPIM சித்தா முடித்தவங்க, GCIM சித்தா முடித்தவங்க, MDயில் சித்தா முடித்தவங்க, பிஏஎம்மில் சித்தா முடித்தவங்க, LIMல சித்தா முடித்தவங்க அல்லது டிகிரியின் BSMS முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சித்தா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸாம் எப்படி இருக்க போதுன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் மொழி கட்டாய தகுதி வைக்கிறாங்க 50 மதிப்பெண். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் மூலமாக ஒரு 100 மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போது மொத்தமாக 150 மதிப்பெண் எக்ஸாம் வைக்கிறாங்க. சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் SC STக்கு பார்த்தா 500 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கவங்க 1000 ரூபாய் அந்த வேலைக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, சிலபஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா சேம் MRB போர்ட்லேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸ் ஆயுர்வேதா கேட்டிருக்காங்க. 2 வேகன்சி. இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே எலிஜிபிலிட்டி, அதே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போது. வேகன்சி 2 வேகன்சி. மற்றபடி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் பார்த்தா ஆயுர்வேதா முடிச்சிருக்கீங்க, சம்மந்தப்பட்ட அந்த ஆயுர்வேதா முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். மற்றபடி செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போது. எக்ஸாம் ஃபீஸ், ஏஜ்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போது. எந்த மாற்றமும் கிடையாது. அது பார்த்தா சித்தா, இது ஆயுர்வேதா, அதான் டிஃப்ரெண்ட், வேறு எந்த மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தா இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸ் உனானி கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி. சேம் அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி ஏஜ்மெண்ட்டாக தான், சேலரியாக தான், அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸாக தான், குவாலிஃபிகேஷன் மட்டும் மாறுபடுது. ஸோ நீங்கள் உனானியை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் மொத்தமாக 3 நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு விருப்பம் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.